நம்பிக்கை. வை வாட் ஹவ் இந்த சீரீஸ் மூலமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. சீரீஸ் 1 and 2 ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மிகப்பெரிய ஆதரவை வந்து கொடுத்துருக்கீங்க. மாணவர்கள் மட்டும் நம்மளுடைய சீரீஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட இணைந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே வந்து பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சீரீஸ் 1 and 2 இதனுடைய வெற்றியை தொடர்ந்து வை வாட் ஹவ்ல சீரீஸ் 3ல் நம்ம இப்போ காலடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்காக சிறந்த தகவல்களை தொகுத்து வழங்குறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா வை வாட் ஹவ்ல 2 சீரீஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு 3வது சீரீஸில் வந்து நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கோம். சார், பொதுவாக தாவரங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக தானே வந்து தயாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில தாவரங்கள் மட்டும் பூச்சிகளை பிடித்து சாப்பிட்டு அதை தான் உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை சார் இது? சில தாவரங்கள் பூச்சிகளை பிடித்து உண்பது என்பது உண்மைதான். இவை வந்து கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் அல்லது நான் வெஜிடேரியன் பிளான்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வந்து ஆற்றலுக்காக பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதில்லை. ஏன்னா இவையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, ஆற்றலை உருவாக்கிக்குது. ஆனால் தாங்கள் வாழக்கூடிய சூழலில் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் மிக குறைவாக இருக்கும்போது அந்த ஊட்டச்சத்துக்களை சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த பூச்சிகளை பிடித்து சாப்பிடுது. பொதுவாக சதுப்பு நில மண் அல்லது அமிலத்தன்மை அதிகமாக உள்ள மண், இதில் வளரக்கூடிய தாவரங்கள் தான் இந்த பூச்சிகளை பிடித்து சாப்பிடுது. இது ஒரு இயற்கையின் ஒரு வினோதம் தான். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த ஊட்டச்சத்துகள் இது போன்ற மண்ணில் குறைவாக இருப்பதால் அதை ஈடுகட்டுவதற்காக பூச்சிகளை பிடித்து சாப்பிடுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த தாவரங்கள் பூச்சிகளை பிடிப்பதற்கு வித்தியாசமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுது. அது நம்ம எலிப்பொறி மாதிரி ஒவ்வொரு தாவரமும் ஒரு குறிப்பிட்ட வகை உத்தியை கையாளுது. ஒரு முக்கியமான உத்தி வந்து ஸ்னாப் ட்ராப்ஸ். ஸ்னாப் ட்ராப்ஸ்னால் அந்த உள்ளங்கை மூடுவது போல் ஒரு உத்தி. இதில் ஒரு ஃபேமஸான தாவரம் வீனஸ் ஃப்ளை ட்ராப். அந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப்போட இலைகளோட தோற்றம் எப்படி இருக்கும்னா 2 உள்ளங்கைகள் விரித்து வைத்தது போன்ற தோற்றம் இருக்கும். ஸோ இதில் போய் அந்த பூச்சி உட்கார்ந்த உடனே அந்த உள்ளங்கைகள் மூடுவது போல் மூடி அந்த பூச்சியை வந்து ட்ராப் பண்ணிடுது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு உள்ளங்கை மூடும் உத்தின்னு வச்சுக்கலாம். அடுத்த உத்தி பிட்ஃபால் ட்ராப்ஸ். பிட்ஃபால் ட்ராப்ஸ்னால் ஒரு குழல் போன்ற அமைப்பு, அதுக்குள்ளே பூச்சிகளை ஈர்த்து மூடிக்கொள்வது தான் பிட்ஃபால் ட்ராப்ஸ். இதில் ஃபேமஸான தாவரம் பிச்சர் பிளான்ட்ஸ். இந்த பிச்சர் பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய இலைகள் ஒரு நீண்ட குழல் போன்ற அல்லது குடம் போன்ற அமைப்பை கொண்டு இருக்கும். அந்த குழலின் கீழ்ப்பகுதியில் ஒரு பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு வாசனையுள்ள ஒரு ஸ்வீட்டான திரவம் இருக்கும். ஸோ ஈர்க்கப்படும் பூச்சிகள் உள்ளே நுழைஞ்ச உடனே குழலின் மேல் பகுதி மூடிவிடும். ஸோ இதுதான் இந்த வகை பொறி அமைப்பு அல்லது ட்ராப் அமைப்புன்னு வச்சுக்கலாம். 3வது முக்கியமான உத்தி ஃப்ளை பேப்பர் ட்ராப்ஸ், அதாவது ஒரு ஒட்டு காகித பொறிமுறைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தாவரத்தின் இலைகள் ஒரு ஒட்டக்கூடிய பசை போன்ற தன்மை உள்ள இலைகளாக இருக்கும். இதில் போய் அந்த பூச்சி உட்கார்ந்த உடனே அந்த பூச்சியால் மீண்டு வரவே முடியாது, ஒட்டிக்கும். இதில் ரொம்ப பாப்புலரான பிளான்ட் வந்து சன்டியூ பிளான்ட். ஸோ இந்த மாதிரி பல்வேறு உத்திகளை கையாண்டு இந்த பூச்சிகளை ட்ராப் பண்ணி இந்த தாவரங்கள் உள்ளே இழுத்துக்குது. அடுத்து என்ன நடக்குன்னா, அந்த தாவரங்களில் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ், நொதிகள், அவை என்ன பண்ணுதுன்னா அந்த பூச்சிகளோட உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை எடுத்து சாப்பிடுது. இதுதான் இந்த குறிப்பிட்ட நான் வெஜிடேரியன் பிளான்ட்ஸோடைய முறை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இவையும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவு தயாரிக்கின்றன. அதே வேளையில் தங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சத்துக்களை, தாங்கள் வளரக்கூடிய மண்ணில் குறைவாக இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை ஈடுகட்டுவதற்காகத்தான் இந்த பூச்சிகளை பிடித்து சாப்பிடுகின்றன. இது இவற்றினுடைய பரிணாம வளர்ச்சியில் உருவான ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிறது தான் உண்மை.
ஃபைன் சார். இப்போ மனிதர்களை சம்மந்தப்படுத்தின ஒரு கேள்வி. பொதுவா ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகாம பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் மற்ற நோய்களுக்குமே வந்து ஒரு காரணமா அமைஞ்சிரும்னுவாங்க. முதல்ல இந்த ரத்த அழுத்தம்னா என்ன? இது எதனால ஏற்படுது? இயல்பான ரத்த அழுத்த அளவு எவ்வளவா இருக்கணும் சார்? இரத்த அழுத்தம் என்பது இதயம் உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்த நாளங்கள் வழியாக அனுப்பும்போது அந்த இரத்த நாளங்களின் சுவர்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம், இதுதான் இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர். இரத்த அழுத்தம் மில்லிமீட்டர் பாதரசம், மில்லிமீட்டர் மெர்க்குரி, mmHg என்ற அளவில் அளவிடப்படுகிறது. பொதுவாக ரைட் லெவல் ஆஃப் பிளட் ப்ரெஷர் 120/80 mmHg என்று எழுதப்படுகிறது. இதில் 120 என்பது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், 80 என்பது டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இந்த சிஸ்டாலிக் ப்ரெஷர் நம்பர் என்பது இதயம் சுருங்கி இரத்தத்தை வெளியே அனுப்பும்போது ஏற்படக்கூடிய அதிகபட்ச அழுத்தம். அதே மாதிரி டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்பது இதய துடிப்புகளுக்கு இடையில் இதயம் ஓய்வெடுக்கும் போது ஏற்படக்கூடிய குறைந்தபட்ச அழுத்தம். இந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் நம்பர்ஸை வச்சு தான் டாக்டர்ஸ் வந்து ஒருவரின் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கா, நார்மலாக இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத அளவிடுறாங்க. அதற்கான அளவுகோல்களை பார்க்கலாம். குறைந்த இரத்த அழுத்தம், அதாவது ஹைப்போடென்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டாலிக் 90க்கு கீழே, டயஸ்டாலிக் 60க்கு கீழே. நார்மல் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது சிஸ்டாலிக் 120க்கு கீழே, டயஸ்டாலிக் 80க்கு கீழே. எல்லைப்புற உயர் இரத்த அழுத்தம், அதாவது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், அதாவது பார்டர் லெவல் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது சிஸ்டாலிக் 120லிருந்து 130, டயஸ்டாலிக் 80லிருந்து 89. இதுதான் பார்டர் லெவல். உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டாலிக் 140க்கு மேல், டயஸ்டாலிக் 90க்கு மேல். இதுக்கு மேலே போகும்போது பல்வேறு கட்டங்கள், அதாவது ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1, ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2, அடுத்து கிரைசிஸ் லெவல் அப்படிங்கிற அளவுக்கு ஹை பிளட் ப்ரெஷர்ஸோட லெவல்ஸ் மாறுபடும். உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனுடைய காரணங்கள் மிக முக்கியமாக மன அழுத்தம், உப்பு அதிகம் உட்கொள்ளுதல், உடல் பருமன், புகைப்பிடித்தல், உடற்பயிற்சி இல்லாமை, அது இல்லாமல் மரபணு காரணங்கள். அதே மாதிரி குறைந்த இரத்த அழுத்தம் ஹைப்போடென்ஷன், அதனுடைய காரணங்கள் எடுத்துட்டா நீரிழப்பு, இரத்த இழப்பு, மருந்துகளின் பக்க விளைவுகள், இதய பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடு, சர்க்கரை நோய் போன்ற காரணங்கள். இவற்றை கையாள்வதற்கான பொதுவான வழிகாட்டுதல் அப்படின்னு எடுத்துட்டா உயர் இரத்த அழுத்தம் உப்பு உட்கொள்ளுதலை குறைக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். குறைந்த இரத்த அழுத்தம் போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும், உப்பு உட்கொள்ளுதலை சற்று அதிகரிக்க வேண்டும், சிறிய அளவிலான அடிக்கடி உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பொதுவான வழிகாட்டுதல். ஆனால் இரத்த அழுத்தம் தொடர்ந்து சிக்கலாக இருந்தால் கட்டாயம் மருத்துவரை அணுகி உரிய மாற்று வழிகளை செய்ய வேண்டும். ஃபைன் சார். சார், அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம மழை காலங்களில் வேறு இருக்கும். ஸோ மின்னல் வந்து நேரடியாக மரத்தில் வந்து விழும்பொழுது அந்த மரம் வந்து கருகிடும்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து மனிதர்கள் மேலே விழும்பொழுது உயிரிழக்க நேரிடும்லாம் சொல்லுவாங்க. அதனால் பல இடங்களில் வந்து இந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னல் தடுப்பான் வந்து பார்க்க முடியுது. இதை எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்கள் சார். லைட்னிங் அரஸ்டர் அல்லது மின்னல் தடுப்பான் அப்படிங்கிறது மின்னல் தாக்குதலால் ஏற்படும் அதிகபட்ச மின் அழுத்தத்திலிருந்து கட்டிடங்களையும் மின்சார அமைப்புகளையும் பாதுகாப்பதற்கான ஒரு கருவி. மின்னல் தடுப்பானின் அடிப்படை கோட்பாட்டை 1752 பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அமெரிக்க அறிவியலாளர் கண்டுபிடித்தார். அந்த கோட்பாட்டை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் மின்னல் தடுப்பு சோதனை என்ற ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நடத்தி காட்டினார். அப்போ இருந்து தொடங்கி அந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு நவீன டெக்னாலஜியாக மாறி இருக்கு. இப்போ பெரும்பாலான உயரமான கட்டிடங்களில் மின்னல் தடுப்பான்கள் பொருத்தப்படுகின்றன. ஜப்பான் போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாடுகளில் இதெல்லாம் மிகவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மின்னல் தடுப்பானின் அடிப்படை கூறுகள்னு எடுத்துட்டா, ஒன்று மின்னல் ஈர்ப்பு கம்பி, லைட்னிங் ராட். அடுத்தது ஒரு கண்டக்டர், கடத்தி கம்பி. அடுத்து கிரவுண்டிங் சிஸ்டம், பூமி இணைப்பு. இந்த 3 பார்ட்ஸ் இருக்கும். இந்த லைட்னிங் ராட் வந்து உலோகத்தால் ஆனது,
மிக உயரமான பகுதியில் பல்வேறு கூர்மையான அமைப்புகளோடு இது பொருத்தப்பட்டிருப்பதால் கட்டிடங்களில் மின்னல் விழுவதற்கு பதிலாக இந்த ராடில் விழுகிற மாதிரி ஏற்பாடு இது. மின்னல் இந்த லைட்னிங் ராடை தாக்கும்போது அதில் வரக்கூடிய மின்சாரம் எந்த வகையிலும் கட்டிடத்தை தாக்காதவாறு பாதுகாப்பான முறையில் பூமிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த கேபிளிங் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அடுத்து கிரவுண்டிங் சிஸ்டம் அல்லது பூமி இணைப்பு அப்படிங்கிறது பூமியில் ஆழமாக தோண்டி உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி இணைப்பு. ஸோ மேலே லைட்டிங் ராட்லேருந்து அந்த கம்பி வழியாக வரக்கூடிய மின்சாரம் கிரவுண்டிங் சிஸ்டத்தில் பூமிக்கு ஆழத்தில் ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். இதுதான் அதனுடைய பேசிக் அமைப்பு. இந்த அமைப்பு பொதுவாக உயரமான கட்டிடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவே மின்சார அமைப்புகளுக்கு மேலே பயன்படுத்தப்படும் போது சர்ஜ் ப்ரொடெக்டர்ஸ் அப்படிங்கிற கூடுதல் அமைப்புகளோடு இது பொருத்தப்படுது. பொதுவாக மின்னல் தடுப்பானை பொருத்துவதற்கு முன்பாக அந்த கட்டடத்தின் அமைப்பு, உயரம், மின்னல் தாக்கும் வாய்ப்பு இவற்றையெல்லாம் அசஸ் பண்ணி அதற்கேற்ற தரமான மின்னல் தடுப்பான் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். ஃபைன் சார், ரொம்ப பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.